எப்படி இது உடம்புக்கு சொன்னது ஒண்ணுதான். கூத்தா சவுண்டு காதல கேட்ட உடனே எங்க தாத்தா நிக்குது. எப்படி இருக்குது? அத பாக்கணும், அத பாக்கணும், அத பாக்கணும், அத பாக்கணும், அத பாக்கணும் பாரு. எங்க சின்ன பாட்டிக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. அத பாக்கணும் பயங்கரமா கோவத்தோன்னு கட்டான வந்து நின்று மூஞ்சிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு கட்டு சத்தமான காலை வச்சு ஏடா கிளவா அத பாக்கணும், அத பாக்கணும், ஒரு வாரம் பாக்கணும் தெரியும். புண்டியா பாக்க தூக்கி காட்டு பாரு. எங்க தாத்தா மறந்த படுத்துறதுக்கும் எங்க தாத்தா மறந்த படுத்துறதுக்கும் எங்க சின்ன பாட்டி காட்டுறதுக்கும் நம்ம தலையில இருந்து பெருக்கிறோம். இது பாரு பார்த்து ஒண்ணுதான் ஒரு வாரமா 15 நாளே எங்க தாத்தனுக்கும் அது மேலே ஞாபகம் இருக்குதா? அத பாக்கணும். சரி இருந்தாலும் நாகராஜ வந்து அவருடைய மனைவி கௌரி அழைக்க கௌரி அழைக்க கௌரி அம்மா சபைக்கு வருகின்றார். அந்த மற்ற விஷயம்
உட்கார்றாங்க பாவம், படாத பாடு படுறாங்க பாவம். என்னன்னு தெரியல, யாரும் ஜாஸ்தியா இருக்கும். சரி சரி சரி. ஆமா அவனும் இல்ல தம்பி பரமேசு, ஆமா இதுக்கு முன்ன ஒருத்தர் நம்மளாண்ட அடங்காத ஒரு ஆளுக்கு வச்சுட்டு இருந்தோம். அவன் நான் சொன்னா அவனு சொல்லுவான். சரி, அதனால அவன் வேண்டாம், அவனை விட்டுட்டு அதுக்கு பதில் நல்லதான் நல்ல லட்சணமா அழகான ஆளு ஒரு ஆள் கூட்டிட்டு வர சொன்னல. ஆமா, கூட்டிட்டு வந்திருக்கிறியா? யார் கூட்டியாந்துக்கிறேன்? யாரா? வெண்ணாரத்துல இருந்து வியாபாரி கூட்டியாந்துக்கிறேன். என்ன வியாபாரி? ஆமா, என்னதானே சொல்றேன்? உன்னதான் உன்னதான் கொடுக்குற கம்பெனி காத்தா என்னது
பணம் காசுடா எனக்கு தேவல்றவங்க பணம் காசு கொடுக்கணும் பெண்ணாகரத்துல இருந்தா ஆமா பெண்ணாகரத்துல இருந்து வியாபாரி கூட்டிட்டு வந்திருக்கிறவங்க என்ன வியாபாரி மத்து வியாபாரி மத்து வியாபாரி அது பண்ணிட்டு தெரியுது பண்ணி வச்சு கேஷ் பண்ணி ஏறிக்கிட்டு 99 மத்து வித்துட்டா அப்படி ஒரே மத்து வச்சு நின்னுடுற அப்படி அப்படி 100 மத்து கொண்டு வந்து 99 மத்து வித்துட்டாச்சு ஒரே மத்து நீ வச்சிருக்கிற அப்படி அதுவும் சொத்த மத்து ஏய் நல்ல மத்துரா சின்ன ஓட்ட மட்டும் இருக்கு அது வெயில்ல போய் சட்டி போட்டு போடா ஏமா அவர்கிட்ட போய் பேசு நல்லா ஆடுவாரு பாடுவாரு நல்லா விட்டு ஆடுவா அப்படி பாட்டுல பாட்டு ஆமா என்ன ரசிப்பா தெரியுமா பாட போது பாடையில போகும்போது எப்படி பாடுவோம் பள்ளிக்கு போவோம் நான் பாடல போவோம் அவர்கிட்ட போய் பேசு சரி நான் வரட்டா நான் மட்டும் குடிக்கிறேனா கிட்ட மண்டை ஸ்பீட்ல இல்ல லைட் போய் அடிச்சிருக்கோம் இல்லையா பாப்பா பண்ணாத கண்டுபிடித்து விட்டேன் காப்பாத்தி விட்டேன் காமபசி தீர்த்து விட்டேன் ஏமா என்ன பண்ணா இந்த கூட்டத்துல அதாவது ரப்பா உட்கார்ந்து இருக்காங்க ஜனங்க இந்த கூட்டத்துல எங்க இருப்பா எவத்த இருப்பான்னு சொல்லி பாத்துட்டு வரத்துக்குள்ள சடங்களா அது பின்ன நாங்க சர்க்கார் முட்டுக்கல நான் திரும்பி பூரா சாமகத்தால அடிச்சிருந்தேன் கேட்ட சாமகத்தாலிக்கு ஜனங்களுக்கு வித்தியாசமே தெரியும் உனக்கு கண்ணாடி படம் ஒண்ணும் தெரியல போகணும் இந்த கூட்டத்துல எங்க இருப்பா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு வரத்துக்குள்ள திறந்துட்டுல நாய் நுழைஞ்சது மாதிரி எங்க இருந்து ஓடி வந்து அதாவது மேல ஏறதும் இல்லாத என்ட கண்ணு முன்னால வச்சிருக்கிறிய பின்னால வச்சிருக்கிறியா கண்ணாடி போதா கொஞ்சம் தெரியாத போச்சு கண்ணாடி நான் வந்து நீதான் மேலே ஏறினேன் நான் நின்றுதான் இருக்கேன் நீ வந்து ஸ்பீட்ல மேலே இருக்க வந்து ஏறது மட்டும் இல்லாம என்ன பண்ணா அதாவது அடியில ஒரு மரபுச்சாண்டி வச்சுட்டு நரிக்கான்னு குத்துறது வேற நரிக்கானா ஏடா எடுத்து பாரு அந்த குச்சை தம்பி எடுத்து பாரு குச்சி எடுக்க முடியாதா அதெல்லாம் மோல்டிங் சிஸ்டம் ஓ மோல்டிங் ஆமா மோல்டிங் சிஸ்டம் அதெல்லாம் எடுக்க முடியாது சரி எல்லாம் வெட்டி எடுத்து விடு ஆமாடா பொழப்பு போயிருந்தோம் குச்சி வச்சு குத்துனா கூட பரவாயில்ல சரிம்மா அதாவது ரெண்டுல ஒண்ணு நாய் வாய் வச்ச மாதிரி ஒண்ணு கடிச்சு உடச்சு வச்சுட்டான் நான் என்ன பண்றதுக்கு அதுக்கு நீ என்ன பண்ண வந்ததே வந்துட்டேன் ஏன்னா உன் பேச்சு கேட்டு அவனை தேடிட்டு போனேன் சரி அதனால உடச்சு வச்சால ஆமா மூளைக்கோழி முட்டியாட்டம் ஒளிவிட்டு இருக்குது நீ நாக்கு போட்டு சுத்தமா நக்கி சுத்தம் பண்ணி விடுப்பா முதல்ல நக்கி விட்டு வந்தா செத்து விடாதா ஏய் வா ஏடா ஒரு பொம்பளை மேல வந்து ஏறிய எல்லாம் ஆணோட பொண்ணோட அக்கா தங்கச்சியோட பத்தியில ஒன்றே வரைய பிறந்து தொலைச்சியாடா 3 வருஷம் கழிச்சு போறேன் 3 வருஷம் அது எங்க அப்பங்க அம்மா பண்ண தப்பு நான் என்ன பண்றதுக்கு அவங்க கொஞ்சம் பாஸ்டா இருந்திருக்கணும் இல்ல ஒரு பொம்பளைங்க வராங்கன்னா வழி விட்டு ஒதுங்கி போக தெரியாது என்ன பஸ் இருக்கு ஏமா கண்ணத்தின நாட்டு வந்து மேலே ஏறிய இது வந்து எங்க ஊர் இன்னைக்கு ஃபுல்லா குடிச்சிருப்போம் எவ்வளவு குடிச்சாலும் ஸ்டடி நீங்க பொம்பளைக்கு தான் அப்படி ஓரம் கட்டிட்டு போகணும் உலகத்திலேயே ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள் உலகத்திலேயே ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள் நீ குடிச்சு விட்டு ஆடிக்கிட்டு ரோடு பூரா திரிவ அது நாங்க வழி விட்டு ஒதுங்கி போகணுமா குடிக்கார வந்துட்டோம் நம்ம அசாத ஓரம் கட்டிட்டு போகணும் நீ தான் ஓரம் கட்டிட்டு நாங்க நல்லா இருக்குற நியாயம் அதாவது உலகத்துல தாய்குளம் தான் பெருசு இழிவுபடுத்தி பேசாத பெண்கள் அதாவது பெண்கள் வந்து குறைந்தவர்கள் தான் பெண்கள் ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள் அதாவது அரசாங்கமே தாய்குளம் தான் உயர்ந்தவங்கன்னு சொல்லி அதாவது அரசாங்கத்துல இருந்து சில சலுகைகள் எல்லாம் உதவுறாங்க இப்ப சொன்ன கண்டு கரெக்டான வார்த்தை தான் முன்ன ஆட்சியில டிவி கொடுத்தாங்க ஆமா ஆட்டு முடிஞ்சு போச்சு அடுத்த ஆட்சியில மிக்சி கிரைண்டர் இப்ப என்ன தெரியுமா வாஷிங் மிஷின் சாமான கழுவுறதுக்கு மிஷின் இப்ப ஞாபகத்துக்கு மிஷின் அரைக்கிறதுக்கு மிஷின் அதெல்லாம் விட்டுடு எந்த வேலையும் இல்லாத போச்சு உங்களுக்கு இன்னைக்கு அதாவது பஸ் சலுகை கொடுத்திருக்காங்க தாய் குளத்துக்கு தான் முதலிடம் அதனால எந்த காரணத்திலையும் தாய் குளம் தான் பெரியவங்க இழிவுபடுத்தி பேசாத நாங்க தான் பெரியாள் சின்ன ஒரு பந்தி வைக்கலாம் என்ன பந்தி வைக்கலாம் இந்த பந்தியத்துல யாரு ஜெபிக்கிறாங்களோ அவங்க பெரியவங்க எனக்கு உனக்கு ஒரு சின்ன பந்தயம் பந்தயத்துல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க பெரியவங்க தோக்கிறவங்க சின்னவங்க என்ன பந்தயம் வைக்கலாமா சரி ஒரு 2 டம்ளர் தரோம் இப்பதான் கொடுத்தாங்க டீ நான் குடிச்சு குடிச்சாச்சு டீ டம்ளர் அதான் 2 டம்ளர் வச்சாச்சு
ஏய் அதெல்லாம் உள்ள கொண்டு வந்து கொடுத்தாங்க. இல்ல பந்தி அந்த டீ பந்தி கிடையாது. சரி டீ கப்பச்சாச்சா? ஆமா 2 பேரும் நின்னுக்க ஜோடி நின்னுக்கலாம். இப்படியா? ஆமா ஜோடி நின்னுக்கலாம். இது வந்து உன் கப்பு, இது வந்து என் கப்பு. சரி சரி கரெக்டா இங்க புடிச்சு ஒண்ணு கடிச்சா கரெக்டா கப்புல போய் ஊத்துரும். ஏன்னா ஐயா இந்த பந்தயத்துக்கு ஓட என்ன தலையேறிட்டு போயினேன். அதாவது இந்த பந்தயம் ஏதாவது எப்படா நான் ஜெயிக்க முடியும்? அப்ப ஆண்கள் தான் உயிர்ந்தோம். ஏன் அக்கா உரத்துதான் ஒரு பண்ணு. இந்த பந்தயத்துல நான் ஜெயிக்க முடியாது அப்படி சொல்லு. அப்ப ஆண்கள் தான் உயிர்த்தவர்கள். நீ ஜெயிச்ச மாதிரி வச்சுக்க. அப்படி சொல்லு. சரி சரி இதுல நீ ஜெயிச்சுட்டு நான் தோத்த மாதிரி வச்சுக்கலாம். சரி இருந்தாலும் அங்க நீ உன்னை சுத்தி ஒரு கோடு போடு. அப்படி இங்க நானு ஆமாமா இப்படி என்ன சுத்தி ஒரு கோடு கோடு இந்த கோட்டுக்குள்ள இருந்து நின்னுட்டு ஆமா அதாவது ஒரே சுத்துக்குள்ள ஒரு ஆளுக்கு ஒரு பாத்தி. அது உன பாத்தி இது என்ன பாத்தி. சரி இப்படி ஒரு சுத்துக்குள்ள அதாவது இந்த பாத்தியை வந்து எங்களால நிலைக்க முடியும். உன்னால நிலைக்க முடியுமா? இது நம்ம கையில ஆகாது. என்ன பண்ணி கால் விட்டு லைட்டா பெண்ல வச்சுக்கிட்டு நம்ம பிரேயர் மோட்டரோட வச்சு அடிச்சு அப்படியே சொட்டோட நாங்க கோல் போட்டு வந்துருவோம். இது நம்ம கையில ஆகாது. எந்த காரணத்தினாலும் பெண்கள் தான் உயர்ந்தவர்கள். உலகத்தில் பெண்கள் தான் உயர்ந்தவர்கள். இந்த ஆண்களையே பெத்து கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு பெண். எப்படி ஆண்களே பெத்து கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு பெண். ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும். மருந்து வந்தது யாரு? என்ன மருந்து? அதுக்கு மருந்து 5 லிட்டர் பால் கொஞ்சம் பரமோர் உறிஞ்சா இருக்கும். நாங்களால ஒண்ணும் உன் பரமோர் கொண்டு போய் போட்டு அரசாங்கத்துல மருந்து வந்துருச்சு. 4 சொட்டுனாலும் எங்களுக்கு பரமோர் தான் உறிஞ்சா. சரி சரி விடு. சரி அம்மம்மா சீராக நிறைந்திருக்கோம். சரி தெய்வ சபை தீபாவளி சிங்கார ராஜமேடை இந்த பொன் மேடை ஆகப்பட்டது. இன்னொரு விஷயம் என்ன? ஆண்கள் இல்லை என்றால் பெண் இல்லை, பெண் இல்லை என்றால் ஆண் இல்லை. 2 பேரும் சரி சமம் ஒத்துக்கலாமா? சரி அப்படியே கூட போயிடலாம். அதனால் இந்த பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு அதாவது பாலமுருகன் அதாவது பாலமுருகன் இந்த பகவானுடைய அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்க இருக்குதா சாமி? பங்குனி உத்தரம் அத்தனை கோயில்களுக்கு விழா. அதாவது அரங்கேற்றம். இந்த பாலமுருகனுடைய பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்காங்க. அதாவது மகாபாரதத்தில் ஒரு பாகமே விளங்கக்கூடிய நாகக்கண்ணி கல்யாணம் நல்லொருவன் பிறப்பு அல்லது அர்ஜுனன் காசி யாத்திரை இந்த 30 கொண்ட நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நாடகத்திலே நான் யாரு, என் பெயர் என்ன, என் விருத்தாந்தரங்கள் சொல்வதற்கு முன்பதாக நமக்காக கோவிந்தண்ணா அவர்கள் சொத்துல இருந்து இன்னொரு தம்பி அதாவது நம்முடைய வாரி விளங்கியிருக்கிறார். கண்கூட வாரி விளங்கின உள்ளங்களும் நம்ம நாடகத்தை கண்டுகளிக்க வந்த அனைத்து ரசிக பொதுமக்களும் இந்த பாலமுருகனுடைய அருள் பெற்று கோவிட்டு வாழ்வு குறிவிட்டு செல்வங்கள் மலைப்போல் ஒரு கஷ்டங்கள் பணிப்போல் விளங்கி அவரவர் குடும்பத்துக்கு அந்த ஆண்டவன் வயது ஒரு ரசிக்க வேண்டும். கிருஷ்ணாவனுக்கு நான் யாரு, உன்னுடைய பேர் என்ன, அடுத்தது போகணும்.
டேய் இப்ப நீ தானே தெரியுதானே ஏண்டா அத தெரியுதானதான் எப்படிதான் சரி அவத்துக்கு எப்படி இப்ப நீ தானே அது தெரியுது சரி அது போட்டு முன்னாடி போட்டு அடி கொடுக்காம என்ன பண்றான் ஆமா ஆமா போட்டு பாருமா ஒரு இல்ல தெரியுதான உடனே வந்து சீரை தூக்கி பாப்பியா நீ தானே அது தெரியுதா பாருங்க எனக்கு தெரியும் ஓ சொல்லக்கூடிய வார்த்தை தெரிஞ்சுச்சா என்னுடைய பெயரை ஏதாவது கவனித்தாயா இப்ப சொல்லுங்க அடியே அம்மா இந்த கடல் சூழ்ந்து திருவுலகத்தில் சதுரிக்க பூமியில் பறந்து வளைக்கல ஆமா. என் தாய் தந்தை யாரு? எனக்கு என்ன பயிரிட்டார்கள் எல்லாமே பேர் வச்சாங்க எனக்கு கவரி ராணி என்று பயிரிட்டார்கள் உன்னுடைய பெயர் கபரி ராணி ஆமா அம்மா உன்னுடைய பெயர் கபரியாக இருந்துட்டாலும் உன்னை பெற்ற தாயின் தந்தை யாரு ஐயா உனக்கும் இருக்குது அரடி வச்சிருக்கிறமா என்ன இந்த மூளை சிறு மூளை பெருமூளை சேர்த்து அரடி நல்ல வார்த்தையை பேசுறா சொந்த வந்தா அதாவது பக்கத்தூரு இன்னும் பேர் கெட்டு போச்சு என்னமோ அவன் பேரு கிடையாது இருக்குது என் தாய் தந்தைகள் யார் யாரு ஆ.